பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரேட்டிவ் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டிவ் வழங்கும் அனாபில் இஸ்லாமிய நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற 279வது தொடரை நாங்கள் இன்றைய தினத்தில் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் வளமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு முடிப்பெறுகின்றோம். ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்த ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுதைஸ். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துவதும் ஹஜ்ஜின் சிறப்புகள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதோ கண்ணியமான புனிதமான மாதங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தின் ஒளி உலகமெங்கும் வீசிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய பகலும் இரவும் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதங்கள் நன்மாராயம் என்ற பூக்களை உலகத்திலே பரப்பி கொண்டிருக்கின்றன, நலவுகளை பரப்பி கொண்டிருக்கின்றன. மக்களுடைய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் இந்த பூமியுடைய சிறப்பு மகிமை, இந்த மாதத்துடைய சிறப்பு மகிமை ஆழமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய ஆரம்ப குழுக்கள் மக்காவை வந்து அடைந்து விட்டார்கள். பல்வேறுபட்ட பிரதேசங்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று பல்வேறுபட்ட மூலை முடுக்குகளில் இருந்து ஹாஜிகள் வருவார்கள். சூரா அல் ஹஜ் 27 வசனம். அந்த அடிப்படையிலே வந்து சேர்ந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் இந்த புனிதமான பூமி அவர்கள் வந்து அடைந்திருக்கிறார்கள். ஒரு கவிதையை படித்து வரவேற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், உங்களை நாங்கள் கண்ணியமாக வரவேற்கின்றோம். எல்லா பிரதேசங்களிலும் இருந்தும் தல்பியா சொன்னவர்களாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நியத்திலே பள்ளிவாசலிலே கழிக்க வேண்டும் என்பதற்காக நாடி வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த சூரிய ஒளி எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் அந்த சகோதரத்துவத்தை கொண்டு நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். அதே போன்று எல்லா இடங்களிலும் தூய்மையை கொண்டு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் என்ற கவிதையை படித்துவிட்டு உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை இந்த புனிதமான இடங்களிலே நாங்கள் அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களுடைய வருகை நல்லதாக மாற வேண்டும், சிறந்ததாக மாற வேண்டும். மக்கா முக்கர்ரமா இது தீனுடைய ஆரம்பமாக மார்க்கம் உருவாக்கப்பட்ட இடமாக, நபிமார்கள் அனுப்பப்பட்ட இடமாக, இது எல்லா காலங்களிலும் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பூமியை தெரிவு செய்திருக்கிறான். இங்கு குர்ஆன் அருளப்பட்டது. இங்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள், நபியாக அனுப்பப்பட்டார்கள். எல்லா ஊர்களும் கவிதையை படிக்கிறார்கள். எல்லா ஊர்களும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் கூட அது மக்கா என்ற அந்த நகரத்துக்கு பின்னால் தான் அந்த சங்கிலி தொடரில் தான் ஏனைய ஊர்கள் அமைந்திருக்கின்றன. மக்காவை நோக்கி எல்லோரும் வருகை தரு, எல்லா கூட்டத்தினரும் வருகை தருகிறார்கள். காபாவின் பக்கம் ஹாஜிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வருகை துண்டிக்கப்பட மாட்டாது என்ற கவிதையை படித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு சில தனித்துவங்களை கொடுத்திருக்கிறான். தனி சிறப்புகளை, தனித்துவங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். முதலாவது இந்த பூமியில் தான் அல்லாஹ் தஆலா முதலாவது கட்டிடத்தை, ஒரு மாளிகை, அல்லாஹ் தஆலா அவருடைய வீட்டை, மஸ்ஜிதை அல்லாஹ் நிறுவியிருக்கின்றான். இது ஏகத்துவத்துடைய ஒற்றுமையுடைய அடையாளமாக இருக்கிறது, பாதுகாப்பு நிம்மதியுடைய அடையாளமாக இருக்கு. அதே போன்று இந்த பூமியில் தான் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை அமைத்திருக்கிறான். அது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு வரக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ் தஆலா இங்கு தொழக்கூடிய தொழுகைகளுக்கு பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை, கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். இங்கு நன்மைகளுக்கு பல கூலி, பல்வேறுபட்ட மடங்கு கூலிகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கொடையாக, அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக, பாக்கியமாக இருக்கிற அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு வாரான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹாஜிகளே, எப்போதுமே நீங்கள் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பேணிக் கொள்ளுங்கள், மதிப்பை பேணிக் கொள்ளுங்கள், புனிதத்துவத்தை பேணிக் கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சூரா அல் மாயிதா 97 வசனத்தை சொல்கிறார். இந்த காபாவை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான இடமாகவும் மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இது ஒரு வகையிலே காபா கொடுக்கப்பட்ட தனித்துவம், சிறப்பாகும். அதே போன்று அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமாக துஆ செய்திருக்கிறார், பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மக்காவை பாதுகாப்புக்குரிய, நிம்மதிக்குரிய, சமாதானத்துக்குரிய இடமாக, சாந்தியின் இடமாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ் இந்த பூமியை பாதுகாப்புக்குரிய பூமியாக, என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. சூரா இப்ராஹிம் 35 வசனம். அதுபோன்று இந்த பூமியிலே அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, சந்தேகங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய அந்த ஈமானை பிரசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கு வரக்கூடியவர்கள் முதலாவதாக அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். காபாவுக்கு முன்னால் காபாவிடத்தில் அல்லாஹ் ஒருவன் என்பதை அவர்கள் நிறுவ வேண்டும். அதே போன்று எல்லா பிரதேசங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் இது முழு உலகத் மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது. இங்கு இருந்துதான் இந்த பூமியின் மூலமாக இந்த ஊருக்கே சிறப்பு, இந்த நாட்டுக்கு ஒரு சிறப்பு கண்ணியம் இருக்கிறது. இந்த நாடுதான் 2 புனிதமான பூமிகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஏகத்துவம் ஒதுங்கக்கூடிய இடமாக இந்த பூமி அமைந்திருக்கிறது. அதே போன்று இந்த பூமியுடைய பாதுகாப்பை பேணுவது இபாதத்தாக, வணக்கமாக கருதப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் காணவில்லையா, நாங்கள்
காபாவுடைய சூழலை நாங்கள் பாதுகாப்புக்குரிய இடமாகவும் அவர்களுக்கு சூழல் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனைகளிலும் பிளவுகளிலும் சண்டைகளிலும் இருக்கும் போது இங்கு வாழக்கூடியவர்கள் நாங்கள் பாதுகாப்பாக வாழ வைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் காணவில்லை. சூழல் அல்-அன்கபூத் 67 வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கு இந்த மக்காவை வசமாக ஆக்கி கொடுத்தோம், வளமாக ஆக்கி கொடுத்தோம், அங்கு அவர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களும் அங்கு கொண்டு வரப்படும். சூரா அல்-கஸஸ் 57 வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் இந்த காபத்துல்லாஹ் மக்கள் ஒதுங்கும் இடமாக பாதுகாப்புக்குரிய இடமாக ஆக்கியிருக்கிறோம். சூரா அல்-பக்ரா 125 வசனம். எனவே தடமாறக்கூடியவர்கள் இங்கு நிம்மதி அடைவார்கள், பயந்தவர்கள் இங்கு நிம்மதி அடைந்து கொள்வார்கள், நிம்மதியற்றவர்களுக்கு நிம்மதியை பெறக்கூடிய இடமாக இந்த இடத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கு. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமி அல்லாஹ் தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து புனிதமான பூமியாக பரிசுத்தமான பூமியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் கியாமத்துடைய நாள் வரைக்கும். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, நிம்மதி, இதை சீர்குலைப்பதற்கு எச்சரிக்கை வந்திருக்கிறது. யாரு இந்த பூமியில் ஒரு அநியாயத்தை நாடுவார்கள் நினைப்பார்களோ அவர்களை நாங்கள் தண்டிப்போம். சூரா அல்-ஹஜ் 25 வசனம். அநியாயத்தை நினைக்கக்கூடியவர்களுக்கே தண்டனை என்றால் அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படியான தண்டனை இருக்கும்? அல்லாஹ் தஆலா இந்த பூமியை பாதுகாப்புக்குரிய பூமியாக ஆக்கியிருக்கிறான். இந்த பூமியை அல்லாஹ் தஆலா அலங்காரங்களை கொண்டு அலங்கரித்திருக்கிறான். அந்த அலங்காரங்கள் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். இந்த பூமி அவர்கள் ஒரு போர்வையால் மறைத்திருக்கிறார்கள், அந்த போர்வையை அவர்கள் தொங்க விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் என்ற கவிதையை படித்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹாஜிகளே, ஹஜ் என்பது மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கிறது. அதுக்கென்ற சில நிபந்தனைகள், அடிப்படைகள், சில கடமைகள், அதை செய்வதற்கான சில வழிமுறைகள் ஷரியத்திலே காணப்பட்டிருக்கிறது. அந்த ஹஜ்ஜை நாடி வரக்கூடியவர்கள் அவ்வாறான விடயங்களை தெரிந்து கொண்டு தான் வர வேண்டும். அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஹஜ் செய்து எந்த பாவமான காரியங்களை நாவினால் செய்யாமல் பூர்த்தியாக ஹஜ் செய்வார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று நாடு திரும்புவார்கள். எனவே ஹஜ் உடைய பிரதான நோக்கங்கள் ஒன்றுதான் ஒற்றுமை நிலைநாட்டப்படுவதை போன்று ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா அல்-ஹஜ் 26 வசனம் சொல்றார், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபாவுடைய இடத்தை காட்டிக் கொடுத்தோம். ஏன்? அல்லாஹ் துஷ்ரிக் பி ஷை, எனக்கு இணை வைக்கக்கூடாது. இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபிப்பது ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விடயங்கள், மாற்றமான கொள்கைகளை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் என்பதும் ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் ஒன்றாக இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இஸ்லாமிய சமூகம் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடிய ஊடகங்களில் கருத்து வெளியிடப்படக்கூடிய விடயங்களை இன்று நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உறுதி இல்லாமல் போலியான செய்திகளை பரப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஒற்றுமையை செயல்படுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் 103 வசனம், ஒற்றுமை என்ற கயிற்றை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், பற்றிப்பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. எனவே ஒவ்வொரு ஹாஜியும் இந்த பூமியை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பூமியுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும், மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இரத்தம் ஓட்டப்படக்கூடாது, இங்கு மரங்கள் வெட்டப்படக்கூடாது, இங்கு எந்த ஒரு வேட்டை பிராணியும் விரட்டப்படக்கூடாது, விடு பொருட்களை புறக்கக்கூடாது, யார் அதை புறக்கி உரியவர்களுக்கு ஒப்படைப்பார்கள் அவர்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்ட பிரகாரம் இருக்கும்போது எப்படி ஒரு முஸ்லிமை துன்புறுத்த முடியும் இந்த பூமியிலே? எனவே இந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த பூமியை அதுக்கு மாற்றமான விடயங்களை செய்யக்கூடிய இடமாக ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல, யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்கள் அது தக்வாவின் அடையாளமாகும். சூரா அல்-ஹஜ் 32 வசனம் என்பதை சொல்லி துஆ செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இங்கு வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமான இடம், கண்ணியமான காலத்தை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். அதுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய மாதம் அது புனிதமான மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா தௌபா 36 வசனம், மாதங்கள் 12 ஆகும். அல்லாஹ்விடத்திலே வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது 4 மாதங்கள் பரிசுத்தமான மாதங்களாக இது அல்லாஹ்வுடைய உறுதியான மார்க்கமாகும். இதில் நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். உலமாக்கள் சொல்கிறார்கள், இங்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்றது பாவங்களை கொண்டு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். எனவே இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை, கண்ணியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எனவே உங்களோட நற்குணத்தை உங்களுடைய அடையாளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். விலகினமானவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டுங்கள். சுன்னத்தை, அமைதியை கடைபிடியுங்கள், மிருதுவை கடைபிடியுங்கள். ஒருவருக்கு ஒரு பரஸ்பர அன்பு காட்டுங்கள். சீராக நேராக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சகோதரர்கள், அதே மாதிரி பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். அவர்கள் அதே போன்று மக்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்த பாதுகாப்பு படையினர்களுக்கு சட்டங்களுக்கு நீங்கள் மதிக்க வேண்டும், நாட்டுடைய சட்டங்களை மதிக்க வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் ஹஜ் செய்யக்கூடாது, ஹஜ்ஜுடைய வீசா இல்லாமல் ஹஜ் செய்யக்கூடாது. அது மார்க்கத்துடைய அடிப்படை நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சட்டம் போடப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு கதுமை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருங்கள். அது பாதுகாப்பு தரப்பாக இருக்கலாம், கண்காணிப்பு தரப்பாக இருக்கலாம். எல்லோருடைய நீங்கள் மிருதுவாக ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ திட்டங்களை வகுத்திருக்கிறார். உங்களுடைய ஹஜ்ஜை சரியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சிகளை செய்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கூறி, அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த ஹாஜிகளை பாதுகாத்து அவர்களுக்கு பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுத்து நிம்மதி சந்தோஷம் அல்லாஹ் வழங்கி அவர்களுடைய ஹஜ்ஜை இலகுவாகவும்
நிம்மதியாக நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவானாக என்று துவா செய்து ஸலவாத்து ஸலாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி நீண்ட துவாவை செய்து ஹதீப் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுதைஸ் ஹஃபிதுல்லாஹ் புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விடைபெற்றுச் சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம்.